வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரைனர். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேரியபிள் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் மெமரி லொகேஷன் டு ஸ்டோர் வேல்யூஸ். வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரியை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக நம்ம மெமரியை வந்து ரிசர்வ் பண்ணணும்? நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸை வச்சு டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு வந்து டேட்டா வந்து இப்போ என்ன தேவை, மார்க்ஸ் தான் தேவை. அப்போ மார்க்ஸை எடுத்து நான் வந்து டோட்டல் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணணும், ரிசல்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில இன்புட்லாம் தேவை. ஓகேங்களா? ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேமில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மெமரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து பர்மனன்ட் மெமரி, இன்னொரு டெம்பரரி மெமரி. பர்மனன்ட் மெமரி வந்து நம்ம எதாவது சொல்லணும்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பர்மனன்ட் மெமரின்னு சொல்லுவோம். அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஃபைல்ஸு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே வந்து ரேம் மெமரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ப்ராசஸிங் பர்பஸ் ஆர் ப்ராசஸிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம டேட்டாவை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுற டேட்டா வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், ரேமில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது இங்கே தான் ரேமில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அங்கேருந்து தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்குவோம் டேட்டாவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரேமுக்கு வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ரேமில் ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணணும் ஒரு வேரியபிளுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து நார்மலாக வந்து இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு மை ரெஸ்யூம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் நம்ம எது கொடுக்குறோம், இப்படி மை ரெஸ்யூம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மை ரெஸ்யூமுக்கு ஹார்ட் டிஸ்கில் ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபைலை அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா மை ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்டோம். ஏன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு இது என்னன்னு தெரியும்னா எனக்கு மை ரெஸ்யூம் தெரியும். இதை நான் ஓப்பன் பண்ணி இப்போ நான் டேட்டா வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகிரும்னா இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இங்கே நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த சேவ் பண்ணது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா இங்கே வந்து மை ரெஸ்யூம். அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து இப்போ மை ரெஸ்யூம்னு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்கில் ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதில் நான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் வேரியபிளுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு ஏஜின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜி அது வேலையை வந்து 18 சொல்லி அலோகேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏஜின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ரேமில் ஒரு மெமரி வந்து க்ரியேட் ஆகுது. அந்த மெமரியில் இந்த 18 அப்படிங்கிற ஒரு வேல்யூ போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நான் அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த மெமரியிலேருந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த வந்து டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த டைப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இது வந்து என்னென்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் பைதானில் இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ நான் இப்போ அந்த ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து 18 சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டைப்புங்கிற ஃபங்க்ஷன். அப்போ என்ன டேட்டா டைப்னா நம்மளுக்கு வந்து நம்பர் கேட்டகரி வரும். ஸோ நம்பருங்கிற டேட்டா டைப்ஸில் என்னென்ன வரும்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு இதெல்லாம் வரும். அப்புறம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குது, அரே, லிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வேரியபிள் மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஜென்ரலாக நம்பர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மட்டும் நான் வச்சுக்கோங்க டேட்டா டைப்ஸை. அப்போ ஏஜ் அதுக்கு வந்து நான் 18 அசைன் பண்ணிட்டேன். இந்த 18 அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப், இந்த ஏஜுங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப் அப்படின்னா அதை எப்படி கிளிக் பண்ணலாம், டைப் ஆஃப் ஏஜ்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏஜுங்கிறது 18 சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏஜின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் 18ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இது ஏஜுங்கிற ஒரு வேரியபிள் கொண்டாட மெமரி பேஸ் வந்து கொடுத்துட்டு அதில் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாங்க ரேமில். ஸோ இதுதான் வேரியபிள் கொண்டான பர்பஸ். மெமரியில் வந்து அலோகேட் பண்ணுறது, ரிசர்வ் பண்ணுறது, மெமரியில் குறிப்பிட்ட டேட்டாவுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணிக்கிறதா வேரியபிள். ஓகேங்களா? எதுக்காக நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறோம்னா ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, டேட்டாவை வச்சு ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் வேரியபிள்.
இப்போ வந்து வேரியபிள் டைப் வந்து நம்ம மெமரி அலோகேட் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி பார்த்தோம்ல, இந்த வேரியபிள் டைப் வந்து 2 டைப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து டைனமிக்லி சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக்லி சொல்கிறோம். ஸோ ஸ்டாட்டிக்லினா என்ன எப்படின்னா, நீங்கள் இப்போ நார்மலாக நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம், இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லணும், டெஃபினேஷன் சொல்லுவோம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது. அந்த டிக்ளரேஷனில் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவேன். அது வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லிடுவேன். ஸோ என்ன டேட்டா டைப்னா, இண்டீஜரா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, அரேவா, லிஸ்டா, டிக்ஷனரியா, இந்த மாதிரி அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் பைத்தான் வந்து என்னென்னா டைனமிக்கல் டைப் தான். ஸோ ஸ்டாட்டிக் டைப் கிடையாது, டைனமிக்கல் டைப் தான். இப்போ நீங்கள் C++ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூவை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக்கல் டைப். ஸோ ஃபஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்கல் டைப். ஸோ நான் வந்து டேரெக்டாக டிக்ளரே பண்ணாமல் டேரெக்டாக வேல்யூவே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து டைனமிக்கல் டைப். ஸோ ஸ்டாட்டிக்கல் டைப் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இண்டீஜர்னு ஒரு இவ்வளோ பைட் தான் அதுக்கு அழகு. இண்டீஜர் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இண்டீஜருக்கு இவ்வளோ பைட் வந்து அலோகேட் பண்ணிடணும் டிஃபால்ட்டாக. அதே மாதிரி ஸ்ட்ரிங்னா இவ்வளோ பைட் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்படி டிக்ளேர் பண்ணும்போது வந்து அலோகேட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுதான் ஸ்டாட்டிக்கல் டைப். ஸோ நான் வேல்யூ அசைன் பண்ணும்போது அதை அலோகேட் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைனமிக்கல் டைப்னு சொல்லுவோம். ஸோ பைதான் வந்து நம்மளுக்கு டைனமிக்கல் டைப் தான். ஸோ நம்ம டிஃபைன் பண்ணும்போது நான் இங்கே வந்து என்ன வேரியபிள் அசைன் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேரியபிள் டேட்டா டைப் வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது இன்பில்டாக வந்து பைத்தானே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிஃபைன் மட்டும் பண்ண போதும் அது வந்து அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்புங்கிறத அவங்களே உள்ள கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் முன்னே பார்த்தோம், இப்போ ஏஜுங்கிறது நமக்கு என்னென்ன வந்துச்சுன்னா இண்டிஜன் வந்துச்சு. ஸோ இதே வந்து நான் 18.5 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது என்னென்னா ஃப்ளோட் டைப்பாக மாறிடுது. இப்போ நான் இதனோட டேட்டா டைப் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு ஏஜ் வந்து 18.5, கிளாஸ் வந்து என்னென்னா ஃப்ளோட். இப்போ இது வந்து ஃப்ளோட் டைப்பாக அது கன்வெர்ட் ஆகிக்குது இன்பில்டாக. ஸோ இது வந்து நான் என்ன கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன். இப்போ கோட்ஸ்குள்ளே எதாவது கொடுத்தாலுமே அது என்னவாக மாறணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். பார்த்தீங்களா? ஏஜ் இஸ் 18.5, கிளாஸ் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸோ கோட்ஸோட பிரிண்ட் ஆகாது, அது கோட்ஸ்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் என்னுடைய டேட்டா டைப் சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வேரியபிள்னால் என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் 2 டைப். ஸோ டைனமிக்கல் டைப்னா என்ன, ஸ்டாட்டிக்கல் டைப்னா என்ன. ஸோ நீங்கள் இன்டர்வியூலாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கேட்பாங்க, ஸோ பைத்தான் வந்து டைனமிக்கல் டைப்பா ஸ்டாட்டிக்கல் டைப்பா, அப்போ ஸ்டாட்டிக்கல் டைப்னா என்ன, டைனமிக்கல் டைப்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைத்தான் வந்து டைனமிக்கல் டைப். ஸோ ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு நம்ம நீங்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம முன்னாடி வேரியபிள்லாம் என்ன, அதில் வந்து ஸ்டாட்டிக் டைப்னா என்ன, டைனமிக் டைப்னா எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேரியபிளாக நம்ம எப்படி வேணால் க்ரியேட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்னா, வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் கேரக்டர். வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணணும். வேரியபிள் நேம் கேனாட் பி ஸ்டார்ட் வித் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? வேரியபிள் நேம் கேன் ஒன்லி கண்டெயின் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஸோ அந்த ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்னா A to Z 0 to 9. ஓகேங்களா? இந்த இதில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர். வேரியபிள் வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் கொடுக்கக்கூடாது. வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ நான் வந்து லோயர் கேஸில் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் லோயர் கேஸ் நேம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ லோயர் கேஸ் நேம்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணும்போது அப்பர் கேஸில் நேம்னு சொல்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து என்னென்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஏஜ் வந்து லோயர் கேஸில் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே கொடுக்கும்போது நான் ஏ வந்து இப்போ அப்பர் கேஸில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லுது, நேம் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன். ஏஜுங்கிறத டிஃபைன் பண்ணவே இல்லை. ஏன்னா இது வேறு நேம், இது வேறு நேம் தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ இங்கே ஏஜ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏஜ்னு கொடுத்தாலும் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, எந்த எரரும் த்ரோ பண்ணாமல் இதுதான் இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா
கேஸ் இன்சென்சிட்டிவ், கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? இப்போ கேஸ் சென்சிட்டிவ்னா லோயர் கேஸ்னால் லோயர் கேஸ் தான், அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸ் தான், அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் கீவேர்ட்ஸ் cannot be used in the variables. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டைப் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், இதுதான் ரிசர்வ் கீவேர்டு சொல்லுவோம். ஸோ டைப்ஸு இப்போ இஃப்பு, ஃபாரு, வைலு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பைத்தான்லேயே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்குன்னு தனியான ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதுதான் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? அதை போய் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த ரிசர்வ் கீவேர்டை தவிர்த்து மீது எல்லாத்தையும் நம்ம வந்து வேரியபிளாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே கொடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் இது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேம் இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் சொல்லி கொடுக்குறேன். நேம் 1 இப்படியும் இருக்கலாம். நேம் _1. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கலாம். ஸோ அப்பர் கேஸில் இருக்கலாம், லோயர் கேஸ்லாம் நம்பர்ஸ் எல்லாம் _ இருக்கும். இதை தாண்டி நம்ம வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிக்ளேர் த வேரியபிள் அண்ட் ரீடிக்ளேர் த வேரியபிள். ஸோ டிக்ளேர் நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ என்னன்னா நான் வந்து ஏஜ் வந்து இப்போ 18 சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஏஜ் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன், இதுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுதான் டிக்ளரேஷன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிட்டேன், என்னோட டைப்பை பிரிண்ட் பண்ணிட்டேன். எகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் 25. எகைன் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஏஜிங்கிற ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண வேரியபிளை ரீடிக்ளேர் பண்ணுறேன். இங்கே வந்து ஏஜுக்கு வந்து 18 கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்து ஏஜுக்கு வந்து வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரீடிக்ளேர்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே கொடுத்தனால இங்கே சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதனால் எரர் வருது. ஓகேங்களா? இப்போ நான் மாற்றிக்கிறேன். சாரி, இங்கே நான் மாற்றுறேன், ஒரு இடத்துல மட்டும் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் 18, கிளாஸ் வந்து இன்ட்டு ஏஜ் இஸ் 25. ஏன்னா இங்கே ஒரு ஏஜுக்கு வந்து 18 சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன், மறுபடியும் இங்கே வந்து ரீடிக்ளேர் பண்ணுற ஏஜுக்கு வந்து 25 அப்படின்னு சொல்லி ரீடிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆல்ரெடி அசைன் பண்ண வேரியபிளுக்கு ரீடிக்ளேர் மறுபடியும் இன்னொரு வேல்யூ வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரே வேல்யூவை எனக்கு மல்டிபிள் வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். A = B = C = 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 வேல்யூமே உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 வேல்யூமே உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இந்த ABC இந்த 3 வேல்யூக்கு அசைன் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏக்கு வந்து A1 அப்படின்னு ஒரு வேரியபிள், ஏஜ் 2 வேரியபிள், ஏஜ் 3 அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த 3க்குமே வேல்யூ வந்து நான் 20 சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் என்னன்னா பிரிண்டில் ஏஜ் 1 இஸ் சொல்லி கொடுத்துட்டு கமா ஏஜ் 1. ஸோ இங்கே ஏஜ் 2 இஸ் கொடுத்துட்டு ஏஜ் 2 கொடுத்துட்டு சாரி ஏஜ் 3 இங்கே வந்து ஏஜ் 3. ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் 1 இஸ் 20, ஏஜ் 2 இஸ் 20, ஏஜ் 3 இஸ் 20 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 3 வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதே 3 வேரியபிளுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏஜ் 1க்கு ஈக்குவல் கொடுக்குறது போகலாம் கமா கொடுத்துக்கிறேன்.
இல்லை 20 30 40 இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மூணுக்குமே எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ அசைன் ஆச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேரியபிளும் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவும் மேட்ச் ஆகணும்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் 1 ஏஜ் 2 ஏஜ் 3. அப்போ ஃபஸ்ட்டு ஏஜ் 1க்கு இந்த ஃபஸ்ட் இருக்க வேல்யூவும், ஏஜ் 2க்கு செகண்ட் இருக்க வேல்யூவும், ஏஜ் 3க்கு தேர்டாக இருக்கிற வேல்யூவும் நம்மளுக்கு ஆனால் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.